9:28 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் காவ்யா கீர்த்தனா, ஸ்பெஷலிஸ்ட் கிளினிக்கல் ஹெமட்டாலஜிஸ்ட் ஃப்ரம் பிரைம் ஹாஸ்பிட்டல் துபாய், கரூர்ல இருக்க அவங்களுடைய ஹாஸ்பிட்டல். அங்க இருந்து நம்ம கூட வந்து பேசிட்டு இருக்காங்க. முக்கியமா வந்து அனீமியா, இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம பேசுற டாபிக்கா இருக்கு. அனீமியாக்கு வந்து நம்ம ரத்த சோகை அப்படின்ட்டு சொல்லுவோம் இல்லைங்களா தமிழ்ல. சோ உங்களுடைய பிளட்ல வந்து ஹீமோகுளோபின் லெவல்ஸ் கம்மியா இருக்குன்னா அது சாதாரணமான ஒண்ணு தானே. அது எத்தனையோ வருஷம் நான் அப்படிதான்ப்பா இருக்கேங்கிற மாதிரி நம்மள நிறைய பேர் ரொம்ப இக்னோர் பண்ணிட்டு இருக்கோம். பட் அப்படி பண்ணக்கூடாது. அனீமியா வந்து எவ்வளவு ஒரு சீரியஸா நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒண்ணு அப்படிங்கறத வந்து நமக்கு அறிவுறுத்துறதுக்காக தான் டாக்டர் இன்னைக்கு வந்திருக்காங்க. சோ டாக்டர், அனீமியானா என்ன அப்படிங்கறது நீங்க எங்களுக்கு பேசிக்கா சொன்னீங்க. இப்போ அதோடைய சிம்டம்ஸ், எஸ்பெஷலி நீங்க இந்த டயர்ட்னஸ் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, மத்த பிரச்சனைகள்னால வரக்கூடிய டயர்ட்னஸ்க்கும் ஆர் அனீமியா ரிலேட்டடா வரக்கூடிய டயர்ட்னஸ்க்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குமா? என்ன எக்ஸாக்டா நம்ம வந்து பாத்துக்கிட்டு ஓ திஸ் குட் பி அனீமியாங்கிற மாதிரி நம்ம வரணும்? டயர்ட்னஸ் வந்து ஜெனரல் சிம்டம்ஸ். இதுல வந்து மத்ததுனால வரது, தூங்காம வரதுனால டயர்ட்னஸ் ஆகலாம், ஸ்ட்ரெஸ்னால டயர்ட்னஸ் ஆகலாம், ஓவர் ஒர்க்னால ஆகலாம். ஸ்பெசிபிக்கா சிம்டம் வச்சு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. பட் இந்த சிம்டமோட நீங்க பாக்குறதுக்கு வந்து பேலர்னு சொல்லுவோம், ரொம்ப வெளரி போயிருக்க மாதிரி இருப்பாங்க. சோ அது மாதிரி இருக்க பேலர் இருந்தாலோ லுக் வைஸ், எஸ்பெஷலி நம்ம செக் பண்ணுவோம், நாக்கு பார்ப்போம் பேலரா இருக்கிறதுக்கு, கண்ணு கீழே கன்ஜெக்டிவ் ஸ்க்ளீரல் இதை பார்ப்போம், இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி அலாங் வித் அந்த சோர்வா இருக்கிறதோட சேர்த்து இந்த மாதிரி பேலர் சிம்டம்ஸ் இருக்கா, இல்ல வேற ஏதாவது நாங்க செக் பண்ணி ஆர்கனோமெகாலி மாதிரி ஏதாவது இருக்கா, அப்டமன்ல ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பாக்குறது. அலாங் வித் தட் தலை சுத்துறது, இல்ல மூச்சு ரொம்ப வாங்குறது, பால்பிட்டேஷன்ஸ் இருக்கிறது, இது எல்லாமே சேர்ந்து இந்த டயர்ட்னஸோட இருக்கும் போது இட் signifies you have a anemia. Okay. So இதெல்லாம் வந்து சேர்ந்து வரும்போது நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும், அனீமியாவா இருக்கலாம் அப்படின்ட்டு. நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு மைல்டு அனீமியாவா இருக்க வாய்ப்பு இல்ல. மைல்டு அனீமியாக்குமே இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குமா டாக்டர்? இல்ல மைல்டு அனீமியாக்கு இப்ப நான் சொன்ன மாதிரி தலை சுத்துறது, இல்ல ரொம்ப படபடன்னு இருக்குது, அது மாதிரி இருக்கிறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான். when it goes to moderate or severe, 10 கீழே ஹீமோகுளோபின் போன பட்சத்துல இந்த சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கும், சிவியர் சிம்டம்ஸ். ஓகே. நவ தட் நீங்க சிம்டம்ஸ் பத்தி சொன்னீங்க, யாருக்கு வந்து இந்த அனீமியா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு? who is more prone to getting anemia? So very prone வந்து adolescent female and female in the reproductive age. Adolescent female because அவங்களுக்கு அப்பதான் வந்து menarche ஸ்டார்ட் ஆயிருக்கும், because of the loss in the periods அவங்களுக்கு வந்து they are very prone to get. And reproductive ageல இருக்கவங்களும் again because of the same reason, and recurrent pregnancy ஆகும்போது ஒவ்வொரு pregnancyலயும் they will be having some blood loss. So இவங்க தான் very common age group. And pediatric age group also because அவங்க ஒழுங்கா சாப்பிட மாட்டாங்க, iron rich foods அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. So இவங்க very common. Okay. And பொதுவாவே சொல்லுவாங்க இல்லையா, ஆண்களை விட பெண்களுக்கு தான் வந்து அனீமியா ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்ட்டு. அண்ட் மென்னுக்குமே எஸ்பெஷலி நம்ம வீட்டுல எல்லாம் கூட வந்து ஹஸ்பண்டோ இல்ல அப்பா யாராவது இருக்காங்கன்னா, நம்ம நீங்க சொன்ன மாதிரி இந்த பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுக்கும்போது பார்த்தா அவங்களுக்கு வெரி ரேர்லி டு தே ஹேவ் திஸ் ஹீமோகுளோபின் பற்றாக்குறை இல்லைங்களா? பெண்களுக்கு தான் வருது. அது ஏதாவது நமக்கு ஆண்கள் பெண்கள் நம்ம அந்த பயாலஜினால அப்படி டிஃபரன்ஸ் இருக்குங்களா? பயாலஜினால கிடையாது. பேசிக்கலா இந்த பிளட் லாஸ் அண்ட் நம்ம ப்ராப்பரா ஃபுட் இன்டேக் எடுத்துக்க மாட்டோம், இன்னொன்னு ரீசன் அயர்ன் ரிச் ஃபுட்ஸ் நம்ம நம்மள ஒழுங்கா கேர் பண்ண மாட்டோம், we care for other people. சோ இது எல்லாமே தான் ரீசன். பயாலஜிக்கலா வேற எதுவும் கிடையாது. ஓகே. சோ டாக்டர் சொன்ன அந்த சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குன்னா இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? போய் செக் பண்ணுங்க சரியா? ஏன்னா நம்ம வந்து ஹாப்பியான ஒரு லைஃப் லீட் பண்ணணும், லைஃப்ல எல்லாம் அச்சீவ் பண்ணணும், கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணணும்னா அதுக்கு முக்கியமா ஒரு ஹெல்தியான பாடி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுல பிரச்சனை இருந்துட்டு இருந்தா நம்மளால நம்மளோட வேலைகள் எல்லாம் வந்து கவனம் செலுத்த முடியாது. அதனால உங்க ஹெல்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. சோ போய் டாக்டர் போய் பாருங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம கூட பேசிட்டு இருக்கிறது டாக்டர் காவ்யா கீர்த்தனா, ஸ்பெஷலிஸ்ட் கிளினிக்கல் ஹெமட்டாலஜிஸ்ட் ஃப்ரம் பிரைம் ஹாஸ்பிட்டல் துபாய். அண்ட் டாக்டர் நீங்க நேர்ல போய் மீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரைம் ஹாஸ்பிட்டல் கரூர்ல இருக்காங்க. ஜஸ்ட் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கிட்டு நீங்க டாக்டர் போய் பார்க்கலாம். அண்ட் ரைட் நவ் பாட்டு போற கேப்ல ஆஃபர்ல நீங்க டாக்டர் கிட்ட பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 800-8940 கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை கேட்கலாம். குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். திங்கக்கிழமை ஒரு பிஸியான ஒரு நாள். இந்த வேலை அந்த வேலை, இந்த விஷயம் அந்த விஷயம்னு சொல்லி அப்படியே ஓடிட்டு இருப்போம் பரபரப்பா இல்லையா? சோ அப்படி பரபரப்பா ஓடிட்டு இருக்கும் பொழுது நம்மளுடைய ஹெல்த்தையும் வந்து கவனிக்க நம்ம மறந்துடக்கூடாது. அப்பப்போ நம்ம உடம்புல ஏதாவது சிம்டம்ஸ் தெரியுது, உடம்பு இப்படி பண்ணுது அப்படி பண்ணுதுன்னா பாத்துக்கலாம், ஒன்னும் இருக்காது, ஒரு நாள் தூங்கி எந்திரிச்சா சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு போகாம உடம்புல வந்து கொஞ்சம் கவனம் தேவை. ஏதாவது அலாமிங்கா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா டாக்டர்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போய் நீங்க பாக்கணும். எங்க சைட்ல இருந்து நாங்க பண்றது என்ன, அப்பப்போ வந்து சில ஃபீல்ட்ஸ்ல இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் எல்லாரையும் நம்ம
இன்வைட் பண்ணி நமக்கு பொதுவா இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதுக்கு வந்து என்ன மாதிரியான தீர்வு காணலாம், நீங்க வந்து யாரெல்லாம் போய் மீட் பண்ணலாம், என்ன மாதிரி டாக்டர்ஸ் மீட் பண்ணலாம்னு சொல்லி நம்ம அப்பப்போ பண்ணுவோம் இல்லையா? அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட ஒரு டாக்டர் ஜாயின் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு வெல்கம் டாக்டர் காவ்யா கீர்த்தனா, ஸ்பெஷலிஸ்ட் கிளினிக்கல் ஹெமட்டாலஜிஸ்ட் ஃப்ரம் பிரைம் ஹாஸ்பிட்டல் துபாய். வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க? வணக்கம். வணக்கம். தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்க எல்லாத்துக்கும் என்னோட வெரி வெரி குட் மார்னிங். ஐ எம் டாக்டர் காவ்யா கீர்த்தனா. ஐ எம் a hematologist working at Prime Hospital Dubai. Yes, நம்ம வந்து we also share our name. So nice meeting you doctor. And இப்போ இன்னைக்கு நம்ம முக்கியமா பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தா, before coming to that topic, நிறைய பேர் வந்து இல்ல இந்த டயர்ட்னஸ் வந்து பொதுவா நிறைய ரீசன்ஸ்னால அப்படின்னு நினைச்சிட்டு சொல்லுவாங்க. பட் அதுக்கு அனீமியா ஒரு ரீசனா இருக்கும் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியறது இல்ல இல்லீங்களா? So why am I always tired and இதற்கு அனீமியா வந்து எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் இல்லீங்களா? So first of all, what is anemia? சோ நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் டயர்ட்னஸா இருக்கு. மேபி அது ஒர்க் ரிலேட்டடா இருக்கும். நான் இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப நாளா ஒர்க் அவுட் பண்ணேன், இல்ல எனக்கு ஆபீஸ்ல எனக்கு தூக்கம் இல்ல அதனால டயர்டா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் அசியூம் பண்ணிப்பாங்க. பிகாஸ் இட் இஸ் அ சட்டில் சிம்டம். சோ நிறைய பேர் அதை அசியூம் பண்ணிப்பாங்க. பட் அனீமியா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனீமியானா நம்ம பிளட்ல ஹீமோகுளோபின் அப்படிங்கிற ஒரு மாலிகுல் வந்து ஆக்சிஜனை வந்து எல்லா பார்ட் ஆஃப் த பாடிக்கும் கொண்டு போறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ அந்த ஆக்சிஜன் வந்து எல்லா செல்ஸுக்கும் தேவை. பிகாஸ் ஆல் த செல்ஸ் ஹேஸ் டு ப்ரொடியூஸ் எனர்ஜி. நம்ம வந்து நார்மலா ஃபங்க்ஷன் பண்றதுக்கு, நம்ம நார்மலா இருக்கிறதுக்கு வந்து எல்லா செல்ஸ்க்குமே ஆக்சிஜன்ங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதை கேரி பண்ணி போற மாலிகுல் தான் ஹீமோகுளோபின். And if the hemoglobin level in the body goes down, அததான் நம்ம வந்து அனீமியான்னு சொல்றது. ஹீமோகுளோபின் இஸ் நத்திங் பட் அ புரோட்டீன் தட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு கேரி ஆக்சிஜன் எல்லா பாடியில எல்லா பார்ட்ஸுக்குமே. சோ எப்ப வந்து இந்த ஹீமோகுளோபினோட கட் ஆஃப் கம்மி ஆகுதோ, ஸ்பெசிபிக் கட் ஆஃப் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மேலுக்கு வந்து மோர் தென் 13 இருக்கணும், ஃபீமேலுக்கு மோர் தென் 12 இருக்கணும். இட் இஸ் அ நார்மல் ஹீமோகுளோபின். whenever it goes down, இத வந்து நம்ம வந்து அனீமியான்னு சொல்லுவோம். ஓகே. சோ இந்த அனீமியால வந்து மைல்ட், மாடரேட், சிவியர் அப்படின்னு வந்து கேட்டகரைஸ் பண்ணுவாங்க டிபெண்டிங் அப்பான் உங்க ஹீமோகுளோபின் வேல்யூ வந்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத வச்சு. இப்போ 10ல இருந்து 12 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் அ மைல்ட் அனீமியா. 8 to 10 இருந்துச்சுன்னா that is a moderate anemia, and less than 8 போச்சுன்னா it is a severe anemia. Okay. So இது எல்லாத்துலயுமே it commonly starts with எனக்கு டயர்டா இருக்கு, ரொம்ப டயர்டா இருக்கு, கொஞ்சம் தூங்கணும் போல இருக்கு, பெட்லயே படுத்திருக்கணும் போல இருக்கு, எனக்கு வேலை செய்யவே எனக்கு மூட் இல்ல. இது மாதிரி சட்டில் சிம்டம்ஸ்ல தான் இது வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே ஓகே. சோ திஸ் இஸ் ஹவ் இட் ஸ்டார்ட்ஸ். அண்ட் அனீமியாங்கிறது வந்து இப்போ பொதுவா டாக்டர் நிறைய பேர் வந்து காமனா சொல்றது உண்டு, நான் செக் பண்ண எனக்கு ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு, டாக்டர் வந்து அயன் டேப்லெட்ஸ் எழுதி கொடுத்தாங்க, நான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப லைட்டா எடுத்துட்டு போயிடுறாங்க இல்லையா? அதுக்கப்புறமா ஃபாலோ அப் பண்றது கிடையாது, வெதர் அந்த லெவல்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகியிருக்கா இல்லையான்ட்டு இது ஒரு பெரிய விஷயமா எடுக்காத மாதிரி எனக்கு தோணுது. நீங்க அதை ஃபீல் பண்ணிருக்கீங்களா? எவ்வளவு மக்களுக்கு வந்து அனீமியா பத்தி அவேர்னஸ் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? So anemia வந்து very very prevalent. That too women reproductive ageல இருக்கவங்க, pregnancy அந்த பீரியட்ல இருக்கவங்களுக்கு very very common anemia. நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் இக்னோர் பண்ணிடுவாங்க. லெவல் கம்மியா இருக்கு, நான் மாத்திரை எடுத்துக்கல, லெவல் கம்மியா இருக்கு, நான் வந்து சாப்பாட்டுலயே வந்து சரி பண்ணிக்கிறேன். எக்ஸாக்ட்லி அதுதான் சாப்பாட்டுல சரி பண்றேன், பீட்ரூட் சாப்பிடுறேன், பொமோகிரானேட் சாப்பிடுறேன், டேட்ஸ் சாப்பிடுறேன் அப்படின்றவாங்க. சோ சாப்பாட்டுல நம்ம வந்து எடுத்துக்கணும், அயன் ரிச் ஃபுட்ஸ் வந்து கண்டிப்பா எடுத்துக்கணும். பட் டிபெண்ட்ஸ் அப்பான் நான் இப்ப சொன்ன மாதிரி எந்த டிகிரி ஆஃப் அனீமியா இருக்குன்னு. மைல்டு அனீமியா இருந்ததுன்னா மேபி சாப்பாட்டுல நம்ம கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். பட் நாட் ஃபார் மாடரேட் அண்ட் சிவியர் அனீமியா. நீங்க கண்டிப்பா வந்து சப்ளிமெண்ட்ஸ் வந்து அயன் டேப்லெட்ஸ் ஆர் அயன் இது வந்து இன்ஜெக்ஷன்ஸ் மாதிரி வந்து எடுத்துதான் ஆகணும். சோ நம்ம சொன்ன மாதிரி சிம்டம்ஸ் வந்து இட் ஸ்டார்ட்ஸ் வெரி சட்டில். ஃபர்ஸ்ட் டயர்ட்னஸ், வீக்னஸ் அது மாதிரி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஹேர் ஃபால் இருக்கும். சரி ஹேர் ஃபாலா ஓகே, அதையும் கொஞ்சம் சில பேர் இக்னோர் பண்ணுவாங்க. பட் போக போக என்ன ஆகும்னா ரொம்ப எப்படி கொஞ்ச தூரம் நடந்தாலே மூச்சு வாங்குறது, ஸ்டெப்ஸ் ஏறினா ரொம்ப மூச்சு வாங்குறது, பால்பிட்டேஷன் சொல்லுவோம், ஹார்ட் படபடன்னு அடிக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் வென் பிரெயினுக்கு போற ஆக்சிஜன் சப்ளை கம்மியாகும் போது ஈவன் கிடினஸ், டிசினஸ், தலை சுத்துறது அது மாதிரி எல்லாம் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வரும். ஓகே. சோ இதெல்லாம் கொஞ்சம் சிவியர் அனீமியா போக போக இந்த சிம்டம்ஸ் வருது. வெரி காமன். ஓகே ஓகே. சோ அவுட் நோட் இன்னைக்கு ஃபுல்லா நம்ம அனீமியா பத்தி தான் பேச போறோம். அனீமியா உங்களுடைய
ஹெல்த் வந்து எவ்வளவு பாதிக்குது அப்படிங்கறது வந்து டாக்டர் இன்னைக்கு நம்ம சொல்ல போறாங்க. ஆல்ரெடி சொல்லிட்டாங்க இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா இட் குட் பி அனீமியா அப்படின்ட்டு. சோ வேற என்னெல்லாம் சிம்டம்ஸ்க்காக நம்ம பார்க்கணும், யார் யாருக்கு வரும், இதை கரெக்ட் பண்றதுக்கு ப்ராப்பரா நம்ம என்ன பண்ணணுங்கிறத பத்தி எல்லாம் தொடர்ந்து பேச போறோம். மீன் வாயில் கேட்டுட்டு இருக்கிற நீங்க டாக்டர் கிட்ட ஆஃப் ஏர்ல பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா 800-8940 கால் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்க பட்சத்துல நீங்க கூப்பிட்டு கேட்கலாம். 9:45 ஆகுது மெரிசல் மார்னிங்ல. நான் தான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செஷன் இப்போ 9 மணில இருந்து நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டாக்டர் காவ்யா கீர்த்தனா, ஸ்பெஷலிஸ்ட் கிளினிக்கல் ஹெமட்டாலஜிஸ்ட் ஃப்ரம் பிரைம் ஹாஸ்பிட்டல் கர்ஹூத் துபாய், நம்ம கூட ஜாயின் பண்ணி அனிமியா பத்தி நிறைய அவேர்னஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அனிமியா அப்படிங்கிறது நிறைய பேரால இக்னோர் பண்ணக்கூடிய ஒரு கண்டிஷனாக இருக்கு. பட் அது அப்படி இக்னோர் பண்ணக்கூடாது. ஏன்னா அனிமியா அதாவது நம்ம பிளட், நம்ம ஹீமோகுளோபின் வந்து எவ்வளவு முக்கியம். டாக்டர் சொன்ன மாதிரி நம்ம உடல் இயங்கறதுக்கு தேவையான ஆக்சிஜனை எல்லா ஆர்கன்ஸ்க்கும் கொண்டு போய் சேர்க்கறது முக்கியமான பங்கு இதுக்கு தான் இருக்கு. அது வந்து கம்மியாச்சுன்னா உடம்புல மத்த பிரச்சனைகள் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பேச ஆரம்பிச்சோம். அண்ட் டாக்டர் நீங்க வந்து சொல்லிருந்தீங்க ஜென்ரலா வந்து அனிமியாவோட சிம்டம்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்ட்டு. அண்ட் ஹெல்தியா இருக்கிறவங்களுக்கு கூட அனிமியா வருமா, அவங்களுக்கான சிம்டம்ஸ் வந்து எப்படி இருக்கும், என்ன பண்ணலாம்? ஹெல்தியா இருப்பாங்க, பட் செக் பண்ணி பார்த்தா அயன் டெஃபிஷியன்சி இருக்கலாம், இல்ல B12 டெஃபிஷியன்சி இருக்கலாம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ஒரு ஹீமோகுளோபின் கம்மியாகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த டெஃபிஷியன்சிஸ் தான் டெவலப் ஆகும். லைக் அயன் லெவல் கம்மியாகும். பர்சிஸ்டன்டா நம்ம அயன் ஃபுட்ல இருந்து ப்ராப்பரா எடுக்கல, இல்ல அயன் லாஸ் ஆகுது, லைக் மென்ஸ்ட்ரல் லாஸ் ஆகுது, இல்ல ஹெமராய்ட்ஸ் ஆர் பைல்ஸ்னால ஏதாவது ஸ்டூல்ல லாஸ் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா இந்த அயன் லெவல்ஸ் கம்மியாயிட்டே பர்சிஸ்டன்டா இருக்கும் போது இட் எஃபெக்ட்ஸ் த ஹீமோகுளோபின். ஓகே. ஃபர்ஸ்ட் அயன் லெவல்ஸோ B12 ஃபோலிக் ஆசிட் அந்த லெவல்ஸ் தான் கம்மியாகும். ஓவர் மந்த்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்னா தென் ஹீமோகுளோபின் ஸ்டார்ட்ஸ் டு டிராப். சோ ஈவன் இப்ப ஹீமோகுளோபின் நார்மலா இருந்தா கூட you look healthy because hemoglobin is normal. ஆனா உங்க நியூட்ரிஷன் டெஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா அயன் லெவல்ஸ் B12 லெவல்ஸ் கம்மியா இருக்க வாய்ப்பு இருக்கு. So even though you look healthy, விட்டமின் டெஃபிஷியன்சி உங்களுக்கு இருக்கலாம் இல்லையா? தான் ஏன்னா நான் ஹெல்தியா தான் சாப்பிடுறேன், ஒர்க் அவுட் பண்றேன், எல்லாம் பண்றேன், பட் இருக்கலாம் சில பேருக்கு. ஓகே. அண்ட் இன் ஜெனரல் வந்து நம்ம நீங்க சொன்னீங்க அயன் டெஃபிஷியன்சினால அப்படின்னு அயன் டேப்லெட்ஸ் யூஸ்வலி சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க கொடுப்பீங்க இன் கேஸ் ஆஃப் இஃப் இட் இஸ் வெரி சிவியர். பட் அதர்வைஸ் ஜெனரலா நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்ல பேலன்ஸ்டா அயன் ரிச் ஃபுட் வந்து நம்ம சேர்த்தணும் அப்படின்னா என்னெல்லாம் சாப்பிடலாம்? இது ஆக்சுவலி ஒரு குட் கொஸ்டின். எல்லாருக்குமே இதை நாங்க அட்வைஸ் பண்ணுவோம். நம்ம ஃபுட் தான் வந்து ஆக்சுவலா மெயின். நம்ம வந்து சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே ஃபார் அ ஷார்ட் பீரியட் ரொம்ப உங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும் போது நாங்க கொடுக்கறது. ஓவராலா நீங்க வந்து உங்களோட ஃபுட்டை வந்து மெயினா இது பண்ணாதான் உங்களோட அனீமியா ரெக்கரண்டா நீங்க போகாம இருப்பீங்க. சோ நம்ம அயன் ரிச் ஃபுட்ஸ் எதுன்னு பார்த்தோம்னா அயன்ல வந்து 2 டைப் சொல்லுவோம். ஒன்னு ஹீம் அயன், நான் ஹீம் அயன் அப்படின்னு சொல்லுவோம். ஹீம் அயன் வந்து என்ன நம்ம எடுக்கிறோமோ அது கம்ப்ளீட்டா அப்சர்வ் ஆயிடும். அந்த ஹீமைன் அதிகமா இருக்கிறது வந்து நான் வெஜிடேரியன் சோர்சஸ் லைக் சிக்கன், பீஃப், லிவர், ரெட் மீட், எக்ஸ், இதெல்லாம் வந்து ரிச் சோர்சஸ் ஆஃப் ஹீம் அயன். வாட் எவர் யூ கன்சியூம் அது வந்து கம்ப்ளீட்டா அப்சர்வ் ஆயிடும். ஓகே. வேரஸ் நான் ஹீம் அயன் வந்து பிளான்ட் சோர்சஸ், அது வந்து கம்ப்ளீட்டா அப்சர்வ் ஆகாது பிகாஸ் ஆஃப் த இன்ஹிபிட்டர்ஸ் இட் ஹேவ். ஓகே. சோ இப்போ லெக்யூம்ஸ்ல வந்து லைக் சிக் பீஸ், கொண்டக்கடலை எல்லாத்துலயுமே வந்து அயன் வந்து அதிகம். செசமி சீட்ஸ்ல வந்து அயன் அதிகம். கருப்பு உளுந்துன்னு சொல்லுவோம், பிளாக் உரதால், அதுல வந்து அயன் அதிகம். டேட்ஸ், அத்திப்பழம், ஃபிக்ஸ் அதிகம். பொமோகிரானட், பீட்ரூட் எல்லாத்துலயுமே அயன் இருக்கு, பட் அது கம்ப்ளீட்டா அப்சர்வ் ஆகாது. பிளான்ட் சோர்சஸ் வந்து நெவர் கெட் கம்ப்ளீட்லி அப்சர்வ். ஒன்லி 10 to 20% தான் அப்சர்வ் ஆகும். இதே அனிமல் சோர்ஸ் எடுத்தோம்னா கம்ப்ளீட்டா இட் வில் கெட் அப்சர்வ்ட். ஓகே. சோ இது மாதிரி நம்ம எடுக்கும் போது ஒரு ஜெனரல் ரூல் என்ன அப்படின்னா அயன் வந்து விட்டமின் சியோட நம்ம சேர்த்து எடுத்தோம்னா அப்சார்ப்ஷன் அதிகமா இருக்கும். ஓகே. விட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ் லைக் ஆரஞ்ச் ஜூஸ், இல்ல ஒரு சாப்பிட்டுட்டு ஒரு கொய்யா பழம் சாப்பிடுறது, இது மாதிரி இது பெரிஸ் எதுனாலும் எடுத்துக்கலாம். இது வந்து இன்க்ரீசஸ் த அயன் அப்சார்ப்ஷன். ஓகே. அண்ட் அயன் நாங்க சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கும் போதும் ஜெனரலா அட்வைஸ் பண்ணுவோம், இட் ஷுட் நெவர் பி டேக்கன் வித் டீ ஆர் காஃபி ஆர் மில்க். ஓகே. பிகாஸ் இட் இன்ஹிபிட்ஸ் த அப்சார்ப்ஷன். ஓ, இதனாலதான் சாதாரணமா சொல்லுவாங்க இல்லீங்களா, கீரையோட சேர்த்து தயிர் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுக்கு காரணம் இதுதான் இல்லையா? கால்சியம் வந்து it inhibits the absorption of iron. அப்சர்வ் பண்ண விடாது உடம்பு. அப்சர்வ் பண்ண விடாது. நீங்க என்ன எடுக்கிறீங்களோ அது அப்படியே எக்ஸ்க்ரீட் ஆயிடும். சோ சப்ளிமெண்ட்ஸ், அயன் சப்ளிமெண்ட்ஸோ இல்ல அயன் ரிச் ஃபுட்ஸ் எடுக்கும் போதோ காஃபி, டீ, மில்க் ப்ராடக்ட்ஸ் எடுக்கக்கூடாது. அட்லீஸ்ட் 1 hour கேப் விடணும். இது வந்து மஸ்ட். ஓகே. ஓகே. வெரி இன்ட்ரெஸ்டிங். அப்போ நீங்க சொன்னதை வச்சு பார்த்தா டாக்டர், இப்போ வெஜிடேரியன்ஸ்க்கு ஐ திங்க் தே ஆர் மோர் ப்ரோன் டு பீயிங் அனிமிக்கோ இல்ல? எஸ்பெஷலி அயன் டெஃபிஷியன்சியை விட B12 டெஃபிஷியன்சி இஸ் 100% in vegetarians. ஏன்னா
B12 ஓட சோர்ஸே நான்வெஜ் தான், மீட் தான். ஓகே. அண்ட் B12 இஸ் நாட் ஃபவுண்ட் இன் பிளான்ட் பேஸ். ஸோ அதனால அனீமியா வர பேஷண்ட் நாங்க ஸ்பெசிஃபிக்கா கேட்கிற சிம்டமுமே கொஸ்டினுமே நீங்க வந்து வெஜிடேரியனா, பிகாஸ் வெஜிடேரியனா தே ஆர் வெரி ப்ரோன் ஃபார் B12 டெஃபிஷியன்சி. ஓகே ஓகே. சோ அப்படி இருக்கிறவங்களுக்கு சப்ளிமெண்ட்டும் கொஞ்சம் நீங்க கொடுப்பீங்க. கொடுப்போம். ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங், வெரி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் டாக்டர், ஃபைனலி பிஃபோர் வி வைண்ட் அப், உங்களுடைய க்ளோசிங் மெசேஜ் என்னவா இருக்கும்? அண்ட் எப்ப வந்து we have to come and consult you? இப்ப நீங்க சொன்ன சிம்டம்ஸ் எல்லாம் ஓகே, புரிஞ்சுது. சோ எந்த நேரத்துல மெடிக்கல் அட்டென்ஷன் கண்டிப்பா உங்களுக்கு தேவை, நீங்க இக்னோரே பண்ணக்கூடாது அப்படின்னா எந்த நேரமா இருக்கும்? சோ இது மாதிரி உங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்கும் பட்சத்துல ஒரு நார்மல் சிபிசி டெஸ்ட், சிபிசி வந்து நார்மலா நம்ம பண்ற டெஸ்ட், நீங்க எங்க போனாலும் அதை பண்ணுவாங்க. ஒரு சிபிசி அயன் டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு, அயன் லெவல்ஸ் கம்மியா இருக்குன்னா தட் இஸ் அனீமியா. சோ அந்த டைம்ல நீங்க கண்டிப்பா வந்து கன்சல்ட் பண்ணணும். அனீமியா தானே ஒன்னும் இல்லைன்னு சொல்லி நீங்க விட்டீங்கன்னா அது ஓவர் டைம் ப்ரோக்ரெசிவா இன்க்ரீஸ் ஆகி உங்களை எஃபிஷியன்டா ஒர்க் பண்ண விடாது. ட்ரூ. உங்களுக்கு 100% அவுட்புட் உங்களால கொடுக்க முடியாது. அண்ட் ஓவர் டைம் நான் சொன்ன மாதிரி இந்த ஆக்சிஜன் கேரிங் மாலிகுல், ஆக்சிஜன் வந்து எல்லா ஆர்கன்ஸ்க்கும் கம்மியாகும் போது ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன் ஓவர் டைம் நடக்கும். ஓகே. சோ ஆஸ் அ ஹெமட்டாலஜிஸ்ட் நீங்க எப்ப வந்து என்ன பார்க்கலாம்னா, நீங்க இந்த சிபிசி பண்ணும்போது அனீமியா, ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு, இல்ல ஹீமோகுளோபின் அதிகமா இருக்கு, நாங்க பாலிசைத்தீமியான்னு சொல்லுவோம். ஓகே ஓகே. அண்ட் WBC ஒயிட் பிளட் செல் சொல்லுவோம், தட் ஃபைட் அகைன்ஸ்ட் இன்ஃபெக்ஷன். சோ அது கம்மியா இருக்கு இல்ல அது அதிகமா இருக்கு. அண்ட் பிளேட்லெட் வந்து இட் இஸ் ஃபார் டு பிரிவென்ட் த ப்ளீடிங், அது கம்மியா இருக்கு, த்ரோம்போசைட்டோபீனியான்னு சொல்றது, இல்ல அது ரொம்ப அதிகமா இருக்கு. சோ இது மாதிரி சிபிசில உங்களுக்கு எந்த அப்நார்மலிட்டி இருந்தாலும் யூ வில் கம் டு மீ ஃபார் என்ன எதனால வி ஹாவ் டு ஃபைண்ட். அது இல்லாம anything related to blood, bone marrow, எலும்பு மஜ்ஜைன்னு சொல்லுவோம், and lymph node, நெறி கட்டிகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிசீசஸ் எதுவா இருந்தாலும் you can come and consult me. ஓகே, வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். தேங்க்யூ டாக்டர். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷனா இருந்தது. எஸ்பெஷலி இப்ப நீங்க சொன்னது அந்த ஃபுட் காம்பினேஷன்ஸ் இல்லையா, அது ரொம்ப நம்ம எல்லாரும் கவனிக்க வேண்டிய ஒண்ணு அப்படின்னு நினைக்கிறேன். சோ தேங்க்யூ சோ மச் டாக்டர், தேங்க்ஸ் ஃபார் யோர் டைம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செஷனா இருந்தது. அண்ட் டாக்டர் பேசின சில இம்பார்ட்டன்டான விஷயங்கள், சில ஸ்னிப்பெட்ஸ் எல்லாம் வந்து விரைவில் ஒரு வீடியோவாகவும் நம்ம 89.4 தமிழ் மோடியா இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜஸ்ல வரும். அண்ட் இத்தனை நேரம் நம்ம கூட பேசினது டாக்டர் காவ்யா கீர்த்தனா, ஸ்பெஷலிஸ்ட் கிளினிக்கல் ஹெமட்டாலஜிஸ்ட் ஃப்ரம் பிரைம் ஹாஸ்பிட்டல் கர்ஹூத், துபாய். அண்ட் டாக்டர் நீங்க நேர்ல போய் பார்க்கணும், கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரைம் ஹாஸ்பிட்டல் துபாய்க்கு கால் பண்ணிட்டு டாக்டருடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க போய் பார்க்கலாம்.